ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையிலிருந்து ஜனவரி 26 குடியரசு தின விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் புறப்பட்டு செல்வார்கள். அந்த நேரத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தென்னக ரயில்வே 2 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளதுங்க. சென்னை எக்மோரிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரெயின் சர்வீஸும், ரிட்டர்ன் டைரக்ஷனில் கன்னியாகுமரியிலிருந்து தாம்பரத்துக்கு ஒரு ட்ரெயின் சர்வீஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 06053. இந்த ட்ரெயினானது ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை இரவு 10:40 சென்னை எக்மோரிலிருந்து புறப்பட்டு விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, தென்காசி, நாகர்கோயில் வழியாக கன்னியாகுமரிக்கு மறுநாள் மதியம் 12 மணிக்கு போய் சேருதுங்க. இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஏசி 2 டயர், 5 ஏசி 3 டயர், 8 ஸ்லீப்பர் கிளாஸ், ஒரு செகண்ட் கிளாஸ் திவ்யாஞ்சன், இந்த மாதிரி கோச் கம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் டைரக்ஷன்லையும் இதுதான். ரிட்டர்ன் டைரக்ஷனில் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரியில் இரவு 8:30 புறப்படுகிறது. தாம்பரத்திற்கு அடுத்த நாள் காலை 8:30 வருகிறதுங்க. இந்த ட்ரெயினை கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதி மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுகிறேன். சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் நார்த், அதாவது கொச்சிவேலிக்கு ஒரு ட்ரெயின் சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் டைரக்ஷனில் கொச்சிவேலியில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரெயின் நம்பர் 06057 சென்னை சென்ட்ரலில் 24 வெள்ளிக்கிழமை இரவு 11:50 புறப்பட்டு மறுநாள் மாலை 6:05 திருவனந்தபுரம் நார்த் செல்கிறது. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம தமிழக மக்கள் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவையில் உள்ள போத்தனூர், இந்த ஊர்களுக்கெல்லாம் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம். திரும்பி ரிட்டர்ன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06058. இந்த ட்ரெயினானது திருவனந்தபுரம் நார்த்தில் இரவு 8:20 புறப்பட்டு மறுநாள் மதியம் 2 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறதுங்க. இந்த ட்ரெயின் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா 10 ஏசி 3 டயரும், 7 ஸ்லீப்பர் கிளாஸும், ஒரு திவ்யாங்கனும் இருக்குதுங்க. ரிசர்வேஷன் நாளை அல்லது நாளை மறுநாள் ஓப்பன் ஆகுங்க. இன்னும் அறிவிக்கலை, கூடிய விரைவில் அறிவிச்சிருவாங்க. தென்னக ரயில்வே அறிவித்துள்ள இந்த 2 சிறப்பு ரயில்களுமே ஜெனரல் கோச் இல்லைங்க. அதாவது அன்ரிசர்வ்டு பயணிக்க முடியாது. முழுக்க ரிசர்வ் பண்ணி தான் பயணிக்க முடியும். இதை கருத்தில் கொள்ள வேண்டுகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை.